என்டிஏ கூட்டணி சார்பில் அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். ஆசியோடு மரியாதைக்குரிய டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அன்போடு ஆதரவோடு, மரியாதைக்குரிய அண்ணன் ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு, மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் ஐயா, ஜி.கே. வாசன் ஐயா, திருமாறன் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆதரவோடும் இன்றைக்கு எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய வேட்புமனுவை இன்றைக்கு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த திரு அருண்குமார் அவர்கள், திரு வேலுச்சாமி அண்ணன் அவர்கள், திரு பழனிசாமி அண்ணன் அவர்கள், அனைத்து அண்ணன் தனபால் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களும் இன்றைக்கு இணைந்து எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். அவிநாசியில பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியானது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த பகுதியில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி போயிருந்தாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தார்கள். இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வு செழிப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு 5,000 ரூபா சின்ன ஒரு யூனிட் பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 50,000 ரூபா கரண்ட் பில் பே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 3,000 பே பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன சாதாரண எம்எஸ்எம்இ யூனிட்கள் இன்றைக்கு 30,000 கரண்ட் பில் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் போனாலும் கூட சொத்து வரி 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 என்று மக்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய வரி சுமையை உயர்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நீங்க பாக்குறோம் இன்றைக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா, போதைப் பொருள்களுடைய நடமாட்டம், போதைப் பொருள்களை கடத்துறதே திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அது தவிர்த்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கையில சட்டம் ஒழுங்கு அந்த அமைச்சராக இருந்து கொண்டு, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தினமும் படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான படுகொலைகள், தாய்மார்களுக்கு எதிரான படுகொலைகள், வயதானவர்கள் தோட்டங்களில் தனியாக வாழ்பவர்களுக்கு எதிராக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்ததெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளமையை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி, திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நிதி வரப்பாரு. அவங்க இந்த நிதியால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய குடும்பம். மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சாதாரண மக்களும் கூட பெரிய அளவில் அவங்க கட்சியில் வளர முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய, திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியில மக்களுடைய சொல்லன மாளாத துயரங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு, லட்சியம் எல்லாமே இந்த அவிநாசி பகுதியை நாம் மேலும் வளர்ச்சியடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும். சேவூர் பகுதியில் இருக்கிற வேர்க்கடலைகளுக்கு அவர்களுக்கு அந்த ஜியோடேக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு பார்க்குறோம் அனைத்து பகுதிகளிலுமே கூட நம்மளுடைய தேசிய ஹைவேக்களினுடைய வளர்ச்சி, இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியினுடைய டெவலப்மெண்ட் அவங்க பெரிய அளவில் பண்ணணும். ஏன்னா 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருடத்தில் கொடுத்தது நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையும் நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம். இந்த மக்களினுடைய அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் கவனம் கொடுப்போம். எங்களுக்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்க இடத்துல
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தனித்தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக விரிவான விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அருள்மணி. அருள்மணி, பாஜக வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உடன் யார் யாரெல்லாம் சென்றார்கள்? அது மட்டுமல்லாமல் அந்த தொகுதியின் நிலவரம் என்னவாக இருக்கின்றது? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரின் பின்னணி குறித்தும் சொல்லுங்கள். திருப்பூரில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உடன் இணைந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தனித்தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சாமி தரிசனம் செய்தார். அவிநாசி கோவிலில் 1000க்கும் மேற்பட்டோர் இணைந்து ஊர்வலமாக சென்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதற்கு முன்னதாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உற்சாக வரவேற்பளித்து ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர் கல்பனாவிடம் மனு தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த முருகன் மற்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகிய பத்திரிகைகளை சந்தித்து பேட்டி அளித்து வருகின்றனர். மேலும் அவிநாசி தனித்தொகுதியில் மொத்தம் 372 வாக்குச்சாவடிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 1,15,394, பெண் வாக்காளர்கள் 1,25,388, மற்ற பாலின வேட்பாளர்கள் 10 பேர் என மொத்தம் 2,40,742 வாக்குகள் உள்ளன. இந்த நிலையில் இந்த மனு தாக்கல் செய்த மோகன். விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அருள்மணி.